புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும், உயிரைக் கொல்லும். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். கோப்பியம், உண்மையும் பின்னணியும். இன்றைக்கு பல பள்ளிகளும் மாணவர்களின் பாதுகாப்புல முழு கவனம் செலுத்துறதில்லை அப்படிங்கிறத உணர்த்தும் விதமாக திருப்பூர் கணக்கம்பாளையம் பகுதியில் இருக்கக்கூடிய அரசு மேல்நிலைப் பள்ளிக்கு காலையில நல்லா போன 7ஆம் வகுப்பு மாணவர் ஆசிரியர்கள் அடிச்சதுனால உயிரிழந்துட்டார்னு பெற்றோர்கள் சொல்லக்கூடிய பரபரப்பான குற்றச்சாட்டை பத்தி இப்ப பார்க்கலாம். கல்வித்துறை மற்றும் உள்ளாட்சி அமைப்புகளின் கீழ் சிறப்பாக செயல்பட்டு வரும் சுமார் 50 லட்சத்திற்கும் அதிகமான மாணவ மாணவிகள் பயின்று வரும் அரசு பள்ளிகளால் கல்வி அறிவை பெற்றவர்கள் எண்ணில் அடங்காதவர்கள். அப்படித்தான் திருப்பூர் மாவட்டம் கணக்கம்பாளையம் பகுதியில் 600க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கல்வி பயின்று வரும் அரசு மேல்நிலை பள்ளியில் தண்டகவுண்டன் புதூர் பகுதியைச் சேர்ந்த முரளி மணிமேகலை தம்பதியின் மகன் தீபக் 7ஆம் வகுப்பு பயின்று வந்துள்ளான். எப்பொழுதும் போல கடந்த 4 நாட்களுக்கு முன்பு வழக்கமாக உற்சாகமாக பள்ளிக்கு சென்ற தீபக் உணவு இடைவேளையின் போது தண்ணீர் குடித்துவிட்டு வகுப்பறைக்கு திரும்பியுள்ளார். அப்போது திடீரென மூக்கில் நுரை தள்ளி வகுப்பறையிலேயே மயங்கி விழுந்ததால் உடனடியாக ஆசிரியர்கள் அந்த மாணவனை மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் அருகிலிருந்த தனியார் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அழைத்து சென்றுள்ளனர். பின்னர் அங்கிருந்து மேல் சிகிச்சைக்காக திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அழைத்து சென்றுள்ளனர். ஆனால் மருத்துவமனைக்கு வரும் வழியிலேயே மாணவன் உயிரிழந்தான். இதுகுறித்து தீபக்கின் பெற்றோருக்கு பள்ளி சார்பில் தகவல் தெரிவித்துள்ளனர். இதனை கேட்டு அதிர்ச்சி அடைந்த அவர்கள் அரசு மருத்துவமனைக்கு வந்து மாணவன் தீபக்கின் சடலத்தை பார்த்து கதறி அழுத காட்சி காண்போரை கலங்க செய்தது. இந்நிலையில் அவர்கள் தங்களது மகன் சாவில் சந்தேகம் இருப்பதாகவும் ஆசிரியர்கள் அவனை அடித்ததாலேயே உயிரிழந்ததாகவும் சிகிச்சைக்கு அழைத்து வருவதில் தாமதம் செய்துள்ளதாகவும் அதன் காரணமாகவே தனது மகன் உயிரிழந்ததாகவும் அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் புகார் அளித்திருக்கின்றனர். கேட்டாங்க. ஆமா, என்ன தீபகம்மா, இன்னும் தீபக்கு உடம்பு சரியில்லை, மயக்கம் போட்டு வந்துட்டான் சார், நான் சாமி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போறாங்க அப்படின்னாங்க. என்னாச்சு மேம் சொன்னீங்கன்னா, இல்ல ஒண்ணு இல்ல போங்க அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் 5 நிமிஷம் போன் வந்துச்சு, சரண் ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. மறுபடியும் 5 நிமிஷம் கார்ல ரொம்ப போன் வந்துச்சு, என்ன மேம் கேட்டா ஜிஹெச் தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்ட்டாங்க. அப்ப எனக்கு புரிஞ்சிச்சு, என் புள்ள போச்சு. உடம்புல ஏதாவது காயம் இருந்ததா? மூஞ்சி வீங்கி இருக்கு, தொண்டைக்குள்ள அப்படியே மாறி வீங்கி இருக்கு, மூக்குல இருந்து ரத்தம் அப்படியே இங்க தொடச்சிருக்காங்க, இப்படி தொடச்சிருக்காங்க. மூக்குல இருந்து ரத்தம் நொறையா வந்துகிட்டே இருக்கு, நிக்கவே இல்லை, இப்ப வரைக்கும் வந்துட்டே இருக்கு, நொற வந்துகிட்டே இருக்கு, அந்த அளவுக்கு அடிச்சிருக்காங்க. என் புள்ள சாதாரணமா சாவல, அடிச்சே கொண்டிருக்காங்க. இது நல்லா தெரியும். என் பொண்ணு வந்தாலும் அவட்ட கிடைங்க, அம்மா அடிக்குமா சாமின்னு அடிக்க மாட்டேன். என் பொண்ணைய பையனை அடிச்சாலே என் பொண்ணை அடிச்சுட்டு நானு என் பிள்ளை அடிக்கடி அடிக்கிறேன்ட்டு அவங்க கேட்பா, உங்க பையன் தான் முக்கியமானு கேட்பா. கேட்க மாதிரி இல்லை, அவ்வளவுதான் நான் காப்பாற்றணுமா. ஆனால் உயிரிழந்த மாணவனின் பிரேத பரிசோதனை அறிக்கை கிடைக்க பெற 2 மாதங்கள் ஆகும் என்பதால் அது வந்த பிறகுதான் மாணவர் உயிரிழப்பின் காரணம் தெரியவரும் என கூறியதை அடுத்து மாணவனின் உடல் அவர்களது பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட்டு நல்லடக்கம் செய்யப்பட்ட நிலையில் திருப்பூர் கணக்கம்பாளையம் பகுதியில் உள்ள அரசு மேல்நிலை பள்ளியில் பயிலும் 7ஆம் வகுப்பு மாணவன் வகுப்பறையில் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. காலையில் பையன் வந்து ஸ்கூலில் வந்து விட வந்தாங்க, அந்த விட 9 மணிக்கு கண்ட விடுவாங்க. அந்த உடனே பார்த்தீங்கன்னா நல்லா சிரிச்சுட்டு தான் நல்லா தான் போனேன். திடீர்னு எனக்கு ஒரு 1:30 மணிக்கு ஃபோன் வந்துச்சுங்க. இந்த மாதிரி உங்கள் பையன் வந்து மயக்க மூட்டி கீழே வந்துட்டான், கண்ணு முடியல மேலே போயிடுச்சு, சீக்கிரம் வாங்கன்னு சொல்லிட்டு சௌமி ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சி போடுங்க சொல்லி சௌமி ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா சௌமி ஹாஸ்பிட்டல் போகாதீங்க, சரண் ஹாஸ்பிட்டல் போங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு 1/2 மணி நேரம் ஃபோன் பண்ணிச்சு, சரண் ஹாஸ்பிட்டல் வராதிங்க, ஜிஹெச் வாங்க அப்படின்னாங்க. நாங்களும் ஜிஹெச்சுக்கு வந்தேங்க. ஜிஹெச் வந்து என்னை விடவே இல்லை, என் பொண்டாட்டி தான் உள்ளே அழைச்சி உள்ள விட்டாங்க. உள்ளே விடலை, பார்த்தா மூக்கெல்லாம் ரத்தமாக அப்படியே நொறைய மூக்கெல்லாம் தள்ளிச்சு, ரத்தம் எல்லா பக்கமும் இங்கெல்லாம் ரத்தமாக, காதில் ரத்தமாக இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா என் பையன் வந்து செத்ததில் எனக்கு இது ஒன்றும் சொல்ல முடியல. மரும இருக்குங்க, இதை நான் விட மாட்டேன். கண்டிப்பாக இதற்கு நீதி எனக்கு கிடைச்சே ஆகணும்.